வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நியூ ஈசிஆர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, 9 ஏக்கர். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம், செய்யூர் வட்டம், கல்பாக்கம் நியூ ஈசிஆரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்பொழுது 55 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது 60 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. நீங்கள் சென்னையிலேருந்து வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சி சைடில் இருக்குது. ஒன்பது ஏக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா 7 வகையான மாமரம் இருக்குது, 3 வகையான தென்னை மரம் இருக்குது, தேக்கு மரம் எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஈசிஆர் ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோப்பாக எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. ஒன்பது ஏக்கருமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் தராங்க. நம்ம 9 ஏக்கர் எடுத்துகிட்டு பிரித்து சேல் பண்ணுறதா இருந்தாலுமே சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும். ப்ராப்பர்ட்டியிலேருந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டரில் இருக்குது. முதலியார்குப்பம் படகு நிலையம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரில் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 2,25,000 ரூபாய் சொல்கிறாங்க, நெகோஷியபிள். நியூ ஈசிஆரில் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ரைஸில் எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம்ன்ட்டு ரேட் சொல்லுவாங்க. இது ஒரு லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை 21 சென்டாக கட் பண்ணி கொடுத்தாலும் சீக்கிரம் சேல் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. மூணே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து சேல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வரப்போகுது. வந்துட்டால் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அதிகமாகிடும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஏக்கரில் கெஸ்ட் ஹவுஸ் போட்டுட்டு 4 ஏக்கரை சேல் பண்ணுறதா இருந்தாலுமே சேல் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. நீங்கள் காஃபி ஷாப், பெட்ரோல் பங்க், மண்டபம் அந்த மாதிரி எல்லா யூஸுக்குமே செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், தியேட்டர், மால் அந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் யூஸுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. நீங்கள் இந்த 9 ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிரித்து ஒரு ஏக்கரை தரதாக இருந்தால் சீக்கிரம் சேல் ஆகிடும். ஏன்னா ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதில்ல. இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கொடுத்தா மொத்தமாக தான் தருவேன்னு சொல்லிட்டாரு. இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டி
எப்போவே சேல் ஆகிருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் சேல் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஈசிஆர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியே கிடைக்கல. மற்ற இடத்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் சேல் ஆகாது இருக்காது. நீங்கள் எடுத்து கட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் போதும், எல்லா கிளைண்ட்டுமே நம்மளை தேடி வருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கே மனசு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும். பீச் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் பீச் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல், மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. சென்னை திருவான்மியூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். அந்த லாஸ்ட் இயர்லேயுமே நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடும். தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள். தென்னை மரமே உங்களுக்கு ஒரு 300 தென்னை மரம் வந்துடும். நியூ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது. சென்னை டு பாண்டிச்சேரி ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாத இருக்காங்க. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ஒன்று ஓட்டிட்டால் போதும், சூப்பராகிடும் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பாண்டிச்சேரி போகலாம். 6 வழிச்சாலை இது தான், ரோடு போட்டுட்ருக்காங்க. இன்னும் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை போகிற ரூட் இது தான். தேங்க்யூ.